கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடை இருக்க சம்சார புயல் கண்டு மனமல்குமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன் உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் கோட்டி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தனருள் இருந்தால் கோட்டி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு பல கோட்டி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தனருள் இருந்தால் கோட்டி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தனருள் உனக்குள்ளே உனக்காக என்னையாக்குவே உனக்குள்ளே உனக்காக என்னையாக்குவே நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா கருணை விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா மகாபிரிவா வந்திருக்கா நம்ம ராதா கல்யாணத்துக்கு. இந்த 3 நாளா இந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கோம். அண்ணா தம்பி 2 பேர். அவருக்கு இன்னொரு வேஷம்னு சொல்லக்கூடாது, ஸ்வரூபம். கார்த்தால வரைக்கும் பார்த்த வரைக்கும் எந்த விதமான இந்த குழந்தைக்கு உண்டான பாவம் தான் அந்த முகத்துல தெரிஞ்சுது. ஆனால் இந்த காவி வஸ்திரத்தை கட்டிண்டு மகாபெரிவாளை தியானம் பண்ணிட்டு அப்படி நடந்து வர்றச்ச நிஜமாவே பெரியவா வர மாதிரியே இருந்தது. அந்த முக லட்சணமும் அப்படியே இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால்,
நம்ம சுதர்ஷன் ஃபேமிலிக்கு குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளி. மகாபரிவாளுடைய பூர்வாசிரமத்தில் மகாபரிவாளுக்கு குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளி தான். இப்படி குரு கிருப்பை இருந்துட்டா நமக்கு எல்லாமே கிடச்சிருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. அந்த முகத்தை பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றுறது. இந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கோங்கன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, லைவில் வேற நிறையா பக்தாள் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் தெரியாதேங்கிறதுனால தான் சபையை பார்த்து உட்கார சொல்லியிருக்கு. என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ பெரியவா பாதார விந்தத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னால் கட்டாயம் குருநாதர் நம்மளை காப்பாற்றுவார். நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன். உண்மையான பாசம் பக்தியோட ஒரு துளசியை சமர்ப்பணம் பண்ணா கூட கிருஷ்ண பரமாத்மா ஏற்றுக்கிறார். அதே தான் மகாபரிவாளும் தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கா. பக்தி அங்கே ரொம்ப முக்கியம், பாவத்தை விட பக்தி முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் இன்னைக்கு நிறைய சுவாமிகள் வரப்போகிறா. அடுத்தடுத்து விநாயகர்லேருந்து ஆரம்பித்து எல்லா சுவாமிகளும் வரப்போகிறா. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியம் இன்னைக்கு நம்ம கலந்துன்றது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய 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 சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர. जगद्गुरु चंद्रशेखरेंद्र सरस्वती महास्वामी की जय।